போகிற கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் போகிற கேர்ள்ஸ் எல்லா ப்ராடக்ட்டையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஸ்கின்னுக்கு வந்து மொத்தம் 2 விஷயம் தேவை. ஒன்று வந்து மாய்ஸ்சரைசர், லிப் பாம் இருக்காது. ஸோ நோ ஃபவுண்டேஷன், நோ கன்சீலர், எதுவுமே நான் போடல. ஃப்ரிட்ஜில் இருந்து வந்து பாக்ஸ் போடுறது அதெல்லாம் சுத்தமாக நல்லா இருக்காது. பண்ணிட்டேன். என்னோடய ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே ஆக்சுவலாக மாறி இருக்கும் இப்போ. ஸோ இதுலேயே உங்களுக்கு பாதி லுக் ஓவர் ஆயிடுச்சு. நீட் லுக் க்ரியேட் பண்ணணும்னா இதுதான். ஸோ இதை விட்டுட்டு ஐ ஷேடோ, ப்ளஷ்ஷு நிறைய பேர் போடுறாங்க. என்னடா ஒரு காலேஜ் போகிற கேர்ள்ஸ்க்கு இந்த மேக்கப்பை ரெஃபர் இப்படி எடுத்து போடுறது, இப்படி எடுத்து போடுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக ஒன்று ஷவால் போட்டுட்டு போங்க. அது ஷவால் உங்களால் முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ப்ரீத்திஸ் vlog ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபேன் ஓடுது. ஸோ இங்கே நான் ஏசி தான், சவுண்ட் கேட்காது அதனால். ஸோ இப்போ வந்து 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எப்படி மேக்கப் போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபவுண்டேஷன், நோ கன்சீலர், எதுவுமே கிடையாது. காஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் கூட இதில் கிடையாது, அவைலபிள் கிடையாது. சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ், அதாவது ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்களால எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு ப்ராடக்ட் இந்த மந்த் நம்ம வாங்குறோன்னா அடுத்த மந்த்துக்கு அந்த ப்ராடக்டை வாங்குற அளவுக்கு அந்த காஸ்ட் இருக்கணும் கண்டிப்பாக. அப்படி இருந்தால் மட்டும்தான் நானே அதை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ சின்ன சின்ன அமௌண்ட் வச்சு, உங்கள் கையில் கிடைக்கிற அமௌண்ட் வச்சு வாங்குற அளவுக்கு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் இப்போ நம்ம அந்த மேக்கப் லுக்கை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்பயுமே ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த மாதிரி இந்த மாய்ஸ்சரைசர் தான் வாங்கணும்னு இல்லை. உங்களுக்கு எந்த மாய்ஸ்சரைசர் அப்படி இல்லைன்னா ஆலோவேரா ஜெல்லு ஏதோ ஒன்று ஸ்கின் வந்து மாய்ஸ்சர் பண்ணுறதுக்கு போட்டுக்கோங்க. காலி ஆயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி மிடில் கிளாஸ் கேர்ள்ஸ்க்கு தான் தெரியும். ஸோ ஒரு கஷ்டம் என்ன, இந்த வாட்டி நம்ம வாங்கி போட்டுருவோம், நெக்ஸ்ட் டைம் நம்மக்கிட்ட வந்து வாங்குறதுக்கு காசு இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஈஸியான ப்ராடக்டாக தான் நம்ம வாங்கணும் எப்பயுமே. ஆக்சுவலி உண்மையாலுமே எனக்கு இப்போ வந்து ஒரு 45 மினிட்ஸ் சம்திங் தான் என்னமோ தான் இருக்குது ஆஃபீஸ் போகிறதுக்கு. நானும் அர்ஜென்ட்டாக தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ ஸ்கின்னுக்கு வந்து மொத்தம் 2 விஷயம் தேவை. ஒன்று வந்து மாய்ஸ்சரைசர், இன்னொன்று லிப் பாம். இது ரெண்டுமே நீங்கள் போட்டுட்டு எதுவுமே போடலனா கூட உங்கள் ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இதை தவிர்த்து ஆப்ஷனலாக இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் இது ஆப்ஷனல் தான். இது வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். ஏன்னா வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாக நான் இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 400 கிட்ட வரும். இது ஆப்ஷனல். இது போட்டே ஆகணும்னு அவசியம் கிடையாது. இது நான் வந்து ரொம்ப ஹெவியாக வெயிலில் போனால் மட்டும்தான் நானுமே போடுவேன். அப்படி இல்லை தீந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு காசு வர வரைக்கும் நான் அதை வாங்கவே மாட்டேன். ஸோ 2 ட்ராப் தான். நானும் ரொம்ப சிக்கனமாக தான் யூஸ் பண்ணுவேன். 2 ட்ராப். ஸோ இப்போ வந்து லைட்டாக சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காசு இருந்தால் தானே வாங்க முடியும். 400 வருது பர் மந்த்துக்கு. 400 வெறும் சன்ஸ்க்ரீனுக்கு மட்டுமே நம்மளால் வந்து இது பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் நான் எப்போயாச்சும் வெயிலில் போனால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் பட்ஜெட் இருக்கும், லாங் ஸ்டே வரும்ன்றதுக்காக. ஸோ இதுதான் என்னோடய ஸ்கின் ப்ரிப்பரேஷனே. பிஃபோர் வந்துட்டு எந்த பவுடர் ஏதாச்சும் அப்ளை சவுண்டு வருது. அடிக்கடி காப்பிரைட் வேறு போட்டு விட்டுடுறாங்க. எனக்கு இவ்வளோ எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு காப்பிரைட் போட்டால் இவ்வளோ டென்ஷன் ஆகும், அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ வந்து நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். எதிரிலேருந்து வர அந்த ஒரு வெளிச்சத்துலேயே தெரிஞ்சுக்கலாம் வெளியில் எவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வந்து ஸ்கின்க்கு வந்து சன்ஸ்க்ரீன் போட்டேன். அவ்வளோதான். ஸ்கின் ப்ரிப்பரேஷன் வந்து இவ்வளோ தான். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாச்சும் சீரம் அது இதுன்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆப்ஷனல் நீங்கள் போட்டுக்கலாம். என்னோடய ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்படி நீட்டாக இருக்கும், ஓகேவா. ஆனால் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு குட்டியாக ஓப்பன் போர்ஸ், டைனி பம்ப்ஸ் நிறைய இருக்கும். நான் இவ்வளோ கேர் பண்ணியுமே ஸ்கின் இந்த நிலமையில தான் இருக்குது. ஸோ எதுவுமே கேர் பண்ணலன்னா அப்போ நினச்சி பாருங்கள். ஏன்னா எனக்கு ஒரு காலத்தில் நிறைய ஆக்னிஸ் இருந்துச்சு. ஸோ அதோடைய ஓப்பன் போர்ஸ் எனக்கு இன்னைக்கு வரைக்குமே க்யூர் ஆகலை. நான் கிள்ளி ஒரு மாதிரி குட்டியாக ஓப்பன் போர்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு பிம்பிள்ஸ் வந்தால் தயவு செஞ்சு அதை கில்லாதீங்க, அப்படியே விட்டுருங்க ஃப்ரீயாக. ஒரு ஒன்ஸ் அப்பானி ஸ்டேஜில் அதுவே போயிடும். இல்லைனா இந்த மாதிரி தான் ஆகிடும் ஸ்கின்னு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா
நீங்கள் வச்சுருக்க பவுடர் அப்படி இல்லைனா காம்பேக்ட் ஏதாச்சும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நார்மல் காம்பேக்ட் நம்ம வீட்டிலலாம் வாங்குவோம் இல்லையா, பான்ஸ் அப்படி இல்லைனா ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு காம்பேக்ட், ஏதோ ஒன்று அந்த எனக்கு ஆயில் அதிகமாக செக்ரேட் ஆகிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த செட் பண்ணுறதுக்காக இந்த பவுடர் எடுத்து செட் பண்ணி கன்சீலர் போடுறது, ஃபவுண்டேஷன் போடுறது இதெல்லாம் சுத்தமாக செட் ஆகாத ஒரு விஷயம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொட்டு பார்த்தா ஒரு ஆயில் ஃபீல் இருக்காது. ஸோ நோ ஃபவுண்டேஷன், நோ கன்சீலர் எதுவுமே நான் போடல. எனக்கு ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சு. பட் அந்த குட்டி குட்டி பார்ட்ஸ்லாம் தெரியுது, பிக்மெண்டேஷன் தெரியுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கன்சீலரை வச்சு ஃபவுண்டேஷன் வச்சு மறைச்சிங்க அப்படின்னா நார்மல் லுக், அதாவது ஒரு காலேஜ் ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அவ்வளோ ஹெவியாக வந்து கேமராவில் தெரியாது. பட் நேரில் பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி மேக்கப்டாக தெரியும். ஸோ இதையே நிறைய பேர் மேக்கப்னு தான் சொல்லுவாங்க. லிப்ஸ்டிக் ஐப்ரோ போட்டாலே அவ்வளோ போட்டால் சத்தியமாக சொல்கிறேன் அது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். முக்கியமாக காலேஜுக்கும் ஆஃபீஸ்க்கு அதை நான் ரெஃபர் பண்ணவே மாட்டேன். கன்சீலர் ஐப்ரோ போடாதீங்க. காலேஜ் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப மேக்கப்டாக ஹெவியாக தெரியும். ஸோ இதை மட்டுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. காம்பேக்ட் போட்டாலே கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ஐப்ரோ பென்சில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஐப்ரோஸ் வந்து போட்டு 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 அதை நான் ஒரு வழியாகவே ஆக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஐப்ரோ இந்த ஸ்பூலி வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. நான் கடையில் கூட கொடுத்து வாங்கலை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது மஸ்காரா இப்படி விடுவோம் இல்லையா கண்ணில் மயில, அந்த ஒரு 10 rupees 12 rupees மஸ்காராஸ் நான் ஒன்ஸ் வாங்கினேன். அதோடைய மூடி வந்து நான் அதை அப்படியே அதை ட்ரை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுலேருந்து இதாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு தெரியும், பிகாஸ் ஒரு திங்ஸை நம்ம வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் ஒரு நார்மல் 20 to 30 rupees தான் இருக்கும் இந்த ஐப்ரோ பென்சில். நம்மக்கிட்ட எதுவுமே காஸ்ட்லி கிடையாது. எல்லாமே சிம்பிளான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நான் க்ரியேட் பண்ணுறேன். பார்த்துக்கோ. தட்ஸ் இட், அவ்வளோதான். இதுதான் வந்து சிம்பிள் லுக்கு கொடுக்கும், நேச்சுரலாக க்ரியேட் பண்ணும். அதை விட்டுட்டு இங்கே வந்து இந்த எட்ஜில் இருந்து வந்து பாக்ஸ் போடுறது அதெல்லாம் சுத்தமாக நல்லா இருக்காது, ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ முடிச்சுட்டு வரைஞ்சிட்டு இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ 2 ஐப்ரோஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலாகவும் இல்லாமல் ஒரு லுக்கு கொடுக்குது. இதில் கொஞ்சம் கூட ஹேரே இல்லை. ஸோ இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் 2 ஐப்ரோஸையும் ஃபில் பண்ணிட்டேன். என்னோடய ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே ஆக்சுவலாக மாறி இருக்கும் இப்போ இந்த இதில். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பொட்டு வச்சுருக்கேன். பொட்டு வந்து எனக்கு ரொம்ப தீந்து போச்சு. ஸோ இந்த மஸ்காரா இருக்கு இல்லையா, இந்த பெண்ணை வச்சு இந்த மஸ்காராவில் இப்படி ஒரு டிப் பண்ணி இந்த நார்மல், இது ஆக்சுவலாக எழுதாத பெண்ணு தான். ஸோ அதனால் டிப் பண்ணிவிட்டு எப்படிலாம் இது பண்ண வேண்டியதாக இருக்கு பாருங்க. ஸோ இப்போ பெண்ணை வச்சு குட்டி பொட்டு. ஓகேவா, முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி வந்துட்டு ஐப்ரோஸ் நல்லா நீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு ஒரு குட்டி பொட்டு வச்சிங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து சூப்பராக மாறிடும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேவா, லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் எப்பயுமே மைல்டாக தான் போடுவேன். பட் ரீசெண்டாக இந்த லிப்ஸ்டிக் நான் ரொம்ப வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஹெவியாகவும் நான் போட மாட்டேன். மேட் லிப்ஸ்டிக் இது. இந்த லிப்ஸ்டிக்கோட ஷேடு வந்து சொல்கிறேன் நான் உங்களுக்கு. தெரியுதா எந்த அளவுக்கு ஹெவியாக காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இதுக்கு கை வச்சு லைட்டாக தான் போட்டேன். அதுவுமே எனக்கு மேலே கீழே 2த்துக்குமே ஈக்குவலாக வந்துடுச்சு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட. ஸோ இதுலேயே உங்களுக்கு பாதி லுக் ஓவர் ஆகிடுச்சு. காலேஜ் ஆஃபீஸ்லாம் போகிறீங்கன்னா இந்த அளவுக்கு போட்டால் தான் கொஞ்சம் சட்டிலாக நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து காஜல். காஜலுமே ஆப்ஷன் தான், போட்டால் போடலாம், போடாட்டி விட்டலாம். தட்ஸ் இட். சூப்பராக இருக்குல்ல. எனக்கு காஜல் இப்போலாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து எந்த ப்ராடக்ட்டுமே வந்து காசு கொடுத்து வாங்குங்க, நிறைய வாங்குங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் தயவு செஞ்சு இந்த ஒரு ப்ராடக்ட்டில் நீங்கள் அஃபோர்ட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. பிகாஸ் கண்ணில் போடுற ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப நீட்டாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருந்தாலும் பரவாயில்ல, குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் போடுங்கன்னு சொல்லி நான் சொல்கிற ஒரே ஒரு ப்ராடக்ட் இந்த கண்மை மட்டும்தான். ஸோ இதுக்கு கொஞ்சம் அஃபோர்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. கொஞ்சம் கோல்டு ஹெவியாக இருக்குல்ல,
2 டேஸாக ஒரு கோல்டு. ஏய் சூப்பர்யா, என் கண்ணு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குல்ல? நீட் லுக் க்ரியேட் பண்ணணும்னா இதுதான். ஸோ இதை விட்டுட்டு ஐ ஷேடோ, ப்ளஷ்ஷு நிறைய பேர் போடுறாங்க. என்னடா ஒரு காலேஜ் போகிற கேர்ள்ஸ்க்கு இந்த மேக்கப்பை ரெஃபர் பண்ணால் அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் போட்டுட்டு அங்கே போய் நின்னா சத்தியமாக சொல்கிறேன், மேபி அது ஒரு ஆக்ட்ரஸாக இருந்தாங்க மற்றவங்களுக்காக செட் ஆகும். காலேஜ் வெளியில் போகிறவங்களுக்குலாம் அது எப்படி செட் ஆகும்? ஸோ சத்தியமாக செட் ஆகாது. இந்த லுக்கு க்ரியேட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கும். இப்போ ஹேர் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஹேர் வந்து இந்த மாதிரி இப்படி எடுத்து போடுறது, இப்படி எடுத்து போடுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக ஒன்று ஷவால் போட்டுட்டு போங்க. அது ஷவால் உங்களால் முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரே ஒரு கிளிப் மட்டும் இந்த சைடு குத்திக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால். ஸோ நான் குத்தி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி நார்மல் ஒரு சீப்பு வச்சுட்டு நல்லா இப்போ இந்த மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி நார்மல் இந்த கிளிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் ட்ரெண்டிங்கான கிளிப்ஸ் தான், தெரியுதா? பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ். நான் அதை வச்சுட்டு இப்படி தூக்கி இப்படி ஒரு கிளிப் போட்டுட்டா நல்லா சீவிட்டு இந்த சைடு இருக்குது ஆக்சுவலி இந்த லுக் தான் ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கே எடுத்து பின்னி போட்டுட்டு போகிறது அந்த மாதிரிலாம் போனால் ரொம்ப கிராண்டாக தெரியும். ஒரு ஃபங்க்ஷன் போகிறது, கோயில் போகிறது, ஒரு கிராண்ட் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த மாதிரி போனீங்கன்னா அது நல்லாயிருக்கும். ஒரு ஆஃபீஸ் காலேஜ்லாம் போகும்போது எந்த அளவுக்கு மினிமம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சிம்பிளாக போகிறோமோ அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ மீதி முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வேணும்னா இந்த சைடில் இருந்து ஒரு ஹேர், இந்த சைடில் இருந்து ஒரு ஹேர், இதுவுமே கொஞ்சம் நீட் லுக்காக இருக்கும். பட் ஓவர் சீன் போடுற பொண்ணு மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு வேண்டாம்னா அப்படின்னா. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு நான் சொல்கிறேன். என் கண்ணு ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்குல்ல? காஜல் இருக்கு. ஸோ ஒரு சூப்பரான டிப் சொல்கிறேன். இப்போ பேபி ஹேர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பேபி ஹேர்ஸ்லாம் பறக்குது அப்படின்னா நான் அதே ஐப்ரோ யூஸ் பண்ணேன். ஸ்டைல் முடி போகுது, ஸ்டைல் முடி போகுது, ஸ்டைல் முடி போகுது. அந்த ஸ்டைல் முடி மட்டும் பிடிச்சிக்கிறேன், பிடிச்சிட்டு இந்த மாதிரி என்னோட கண்ணு பேசுது பால. உங்களோட இதெல்லாம் பறக்காது, பேபி ஹேர்ஸ்லாம் வந்து பறக்காமல் இருக்கும். ஸோ இப்படி நீட்டான ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு லுக்கு. ஸோ நல்லா ஸோ இப்போ நம்ம ஷால் மட்டும் போட்டாக்கா நம்மளோட லுக் க்ரியேட் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ தட் ஷால் அவ்வளோதான், ஷால் ஓகே. இப்போது ஐடி கார்டு. ஸோ 2 பக்கம் போட்டால் கூட நான் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்களேன் லுக்கே. ஸோ ஓவர் மேக்கப் அப்படின்னு சொல்லவும் முடியாது, கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் முடியாது, ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் முடியாது. சூப்பராக க்யூட்டாக கம்மியான ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு நான் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கேன் பாருங்கள். நோ ஃபவுண்டேஷன், நோ கன்சீலர், எதுவுமே கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான லுக் க்ரியேட் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீத்திஸ் vlog ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். தங்க நேரத்துக்குத்தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா, உன் கண்ணு அழகுக்குத்தான் கன்னட நாட்டை வாங்கி தரட்டுமா, நீ பார்க்கும் பாதைக்காக பஞ்சாபை கேட்கட்டுமா, நீ காட்டும் அன்புக்காக அந்த ரோட கேட்கட்டுமா, முத்தரவை சொல்லிக் கொடு ஊப்பி தேசம் வணக்கத்தான். நல்லா இருக்கா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ப்ரீத்திஸ் vlog மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.